லீவு முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கும் ஏர்லி மார்னிங் பிஸி ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கும் அதே மாதிரி தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் எழுந்தோடனே முதல் வேலையாக லஞ்சுக்கு இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் ரைஸ் செய்கிறதுக்காக சீரக சம்பா அரிசி ஊற போட்டுட்டு எனக்கு கீரை தண்ணி நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதையும் குடிச்சிட்டேன். அரிசி ஊறி வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரைஸுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டேன். அதுக்குள்ளே அரிசியும் ஊறியாச்சு. ரைஸும் தம்முக்கு போட்டுட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான வேலையை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னியும் அரைச்சிட்டேன். சட்னியும் தோசையும் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ சட்னி அரைச்சி வச்சுட்டு போய் பசங்களை வந்து எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே ரைஸும் வந்து தம் ஆகி வந்துடுச்சு. அது லஞ்சுக்கு ஆற வச்சுட்டு பசங்களுக்கும் போய் அவங்க ரெகுலர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரட்டும்னு எழுப்பி விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே பசங்களுக்கு தோசையும் ஊற்றி எடுத்து வச்சாச்சு. பசங்களுக்கு தோசை மேலே நெய் போட்டால் பிடிக்காது. தோசை ஊற்றினதுக்கப்புறம் சாப்பிடும்போது சூடாக அது மேலே நெய் போட்டு தரணும், சூடாக தோசை மேலே. ஸோ அவங்க சாப்பிட்ற 1, 2 தோசை வந்து அவங்க பிடிச்ச மாதிரி செஞ்சு தரணும் இல்லையா? அதனால நானும் அது மாதிரி போட்டு கொடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸும் ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் மரத்தில் வந்த பப்பாளி பழத்தை கட் பண்ணி ஸ்நாக்ஸுக்கு வச்சுட்டேன். தேங்க்யூ.